ராசி என்பர்களே, ஆனி மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ராசிநாதன் பலமாக இருக்கின்றார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்றார். 10ல் சூரியன் இருக்கிறது சாதகமான பலனாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் மாதம் தொடங்கும்போது அஷ்டமத்தில் இருக்கார், அப்புறம் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். மாதக்கோள்கள் எல்லாமே சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதம், முன்னேற்றம் தரக்கூடிய மாதம், பொருள் தரக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதம்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நம்பிக்கையோடு தொடங்கலாம், உற்சாகமாக தொடங்கலாம், மிகச்சிறந்த பலனை அடைய போகிறீங்க. என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுறதா, அதனால் நீங்கள் என்ன தொழில் எதிர்காலத்தில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு உண்டான படிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் படிக்கிறது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது வேறு ஒரு துறையாக இருக்கும். ஆனால் கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அதை விரும்ப மாட்டீங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன். அப்போது அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி படிச்சிருக்கணும், அதில் நிபுணத்துவம் பெறணும், அதில் முதலிடம் பிடிக்கணுன்ற ஆசை எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன மாதிரியான துறையில் வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே படிக்கிறது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதோ, எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கிறதோ அதையே படிக்கிறது, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரால் அந்த வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் ஒருத்தர் படிக்கணும்னு சொன்னாலே அப்பா தான் அவரை படிக்க வைக்கணும், அம்மா அப்பா தான் படிக்க வைக்கணும். அதில் தந்தை நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்காக உங்களுக்கு அனுமதி கொடுப்பார். சொத்துக்கள்லாம் கூட விற்று கூட சில பேர் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த மாதம் கல்வி சம்பந்தமான பலன் அனுகிரகமாக இருக்குது. அடுத்ததாக உங்களுடைய வேலை. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர், மேலாளர், மேனேஜராக இருக்கக்கூடியவர், டீம் லீடராக, ஹெச்ஆராக, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மேலே இம்மிடியேட் பாஸ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கும் உங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது. ஏன்னா நீங்கள் சுதந்திரமாக செயல்பட அவர் அனுமதிக்கலையேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆதங்கமாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிக்கு கொஞ்சம் விட்டால் அவங்களே ஓவர்டேக் பண்ணி நீங்கள் போயிடுவீங்கன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக சூரியன் வருவார். அந்த பிரச்சனை இப்போது சரியாகும். பிடிக்காத முதலாளி வேலை மாற்றம் பெற்று போயிடுவார், அல்லது உங்களை புரிஞ்சுப்பார், உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பார். அப்போது அந்த வேலை சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அடுத்ததாக பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்தில் 3 சுபகிரகங்கள் இருக்கிறது, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. அதனால் அரசாங்கம் சம்பந்தமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் முன்னேறத்துக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்காமல் இருக்குன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில பேர் பிஸ்னஸில் கொஞ்சம் வழக்குகள்லாம் வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன். திருமண யோகம் கூடி வரக்கூடிய மாதமாகவும் இது இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார், கலத்திர ஸ்தான அதிபதி, கலத்திரகாரகன் சுக்கிரனோடு இருக்கார், ராசி அதிபதி கூட சேர்றார். அதனால் திருமணத்திற்கான யோகம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்குகிற முதல் ஒரு வாரம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பார். கோபம், வேகம், அவசரம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மாதத்தில் கடைசியில் ஒரு 12 நாள் சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு கேதுவோடு சேர்றார். அதனால் எதிர்பாலினத்தவரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பி ஏமாறக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது. பெரிய விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகாலட்சுமியை தரிசனம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது எந்த நாளில் முடியுமோ அந்த நாளில் மாலை நேரத்தில். மகாலட்சுமின்னு சொன்னால் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி இருக்கும், அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் சாதகம்.